ஸ்ரீ குருப்யோ நமகாம். நாம் வளமான வாழ்க்கை என்ற தலைப்பிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த வளமான வாழ்க்கை சூழ்நிலை எவ்வாறு மாறியிருக்கிறது என்று கண்டு கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நச்சுப் பொருள்களை எரிப்பதாலும் மக்கா பொருள்களை எரிப்பதாலும் மேலும் வாகன ஊர்திகளில் ஏற்படும் வெளிப்பாடாலும் காற்று மாசுபட்டிருக்கிறது. டெல்லி போன்ற பெரிய நகரங்களுக்கு ஊர்திகள் செல்ல முடியாமல் அளவிற்கு ஃபாக் என்று கூறப்படுகின்ற மூட்டம் என்பது கண் தெரியாத அளவிற்கு விளங்கி போயிருக்கிறது. மேலும் இதனை அதிகப்படுத்துவதற்கு வாட்டமாக நீர்நிலைகளிலே கழிவுநீர்கள் சேர்க்கப்படுகின்றன, ரசாயன கழிவுகள் சேர்க்கப்படுகின்றன. ஆகையினால் நீர்நிலைகள் மேலும் அசுத்தமடைகிறது. இது போராது என்றால் மழைநீர் செல்லும் பாதைகளில் விடுகளை அமைத்து ரோடுகள் நீர் தேங்கும் அளவிற்கு நம் நகர்ப்புறங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகையினால் நீராதாரமும் கெட்டுப்போய் கிடைக்கின்றன. மேலும் விவசாயத்திலே வியாபார நோக்கத்தோடு கலப்பிடங்கள் செய்து அதிக லாபம் பெற வேண்டும் என்று கலப்படம் செய்து பலவித விளம்பரங்களை செய்து மேலும் வாழ்வுக்கு ஆதாரமான உணவுப் பொருட்கள் கலப்படத்தினால் சத்து குறைந்த நிலையில் ஆக்கப்படுகின்றன. இது போராதென்று நகர்ப்புறங்களிலே மக்கள் பணம் என்று தன் சுகம் என்று ஒரு வீடு 2 வீடு காணி நிலம் அயல்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் போன்றவற்றை செய்து கையூட்டல் என்னும் லஞ்ச உறவுகளாகி வாழ்க்கையே நாசமாகும் அளவிற்கு மனித குலத்திற்கு எதிராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கும் சூழ்நிலையிலே நான் எவ்வாறு வாழ்வாங்கு வாழ முடியும் என்பதை பற்றி சற்று யோசிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனை எப்படி மாற்றுவது என்பதை பற்றி சிந்திப்பது சாலச் சிறந்தது. மேலும் மனிதன் பணம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறான், ஓய்வில்லாமல் நடந்து கொண்டே இருக்கின்றான். இதனால் சரீரத்தில் பல உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவர்களை நாடும் நிலவில் இருக்கிறது. மருத்துவர்களோ சென்று விட்டால் திருப்பதி கத்தி எடுத்து நம்மை ஒழுங்க சவரம் செய்யும் அளவிற்கு மாறிவிட்டார்கள். மருத்துவத்திற்காக மருத்துவம் செய்யவில்லை, பணத்திற்காக மருத்துவம் செய்கிறார்கள். இந்த நிலையிலே நகர்ப்புற வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிலும் மக்கள் உழந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி பின்வரும் காலங்களில் சிந்திப்போம். வணக்கம், நன்றி, ராம் ராம்.